வணக்கம். நம்ம இன்னைக்கு காலை கவிதை பார்க்கலாம். சில நேரங்களில் பயிற்சி கடினமாகும், குறி பெரியதாகும். அந்த நேரம் பலம் பரிசோதிக்கப்படும், பலவீனம் வெளிப்படும். வெற்றியை எட்டும் வரை ஓட்டத்தை விடாதே. ஓடும் கால்கள் பலனை இழக்கும் முன் முன்னேறி முன்னேற்று. இப்படிக்கு சாரா. நீங்கள் ஒருவேளை நீட் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அப்படி இல்லைன்னா ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை பேங்கிங் எக்ஸாம் போடுறீங்க, இல்லைன்னா கேட் கேட் மாதிரி எக்ஸாம் போடுறீங்க அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக படிச்சுட்டே இருப்போம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நம்மளுக்கு செல்ஃப் டவுட் வரும். அதே போல் நம்மளால் இது முடியுமா இப்படிலாம் தோணும். ஸோ அந்த மாதிரி எனக்கும் தோணியிருக்கு. அந்த நேரம் எனக்கு தோணின கவிதை தான் இது. ஸோ சில நேரத்தில் நம்மளோட பயிற்சி ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஏன்னா நம்மளோட கோல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அப்போ தான் நம்மளுக்கு எது வரும் எது வராதுன்னு தெரியும். ஸோ நம்மளோட பலம் பலவீனம் ரெண்டுமே நம்மளுக்கு அப்போ தான் வந்து நல்லாவே புரிய வரும். ஸோ அந்த சக்ஸஸை நோக்கி நம்ம ஓடும்போது நம்மளுக்கு என்ன பயம் இருக்கும் அப்படின்னா, டைம் தான் நம்மளுக்கு ரொம்ப பெரிய கன்ஸ்ட்ரெயினாக தெரியும். நான் டக்குன்னு சாதிச்சிடுவேன், நான் சாதிப்போம், ஆனால் நம்ம விரைவாக சாதிப்போமா, அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நிறையா எண்ணம் இருக்கும். ஸோ அந்த ஓட்டத்தை நீங்கள் விட்டுறாதீங்க, உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். ஓடும் ஓட்டத்தை விடாதே. ஏன் அப்படின்னா, ஓடும் கால்கள் பலனை இழக்கும் முன்னாடி நம்ம வந்து அந்த இலக்கை அடையணும் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் நம்மளோட மைண்டில் இருக்கும். ஏன்னா நம்ம கூட இருக்கிற நம்ம ஏஜ் குரூப் எல்லாம் வந்து செட்டில் ஆகிட்டாங்க, நம்ம மட்டும் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு அதுவே ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ஹாண்டிங் இதாக இருக்கும். அதனால் ஸோ நீங்கள் போகிற பாதை சரி தான், நீங்கள் வெற்றியை ரொம்ப சீக்கிரமாக அடைஞ்சிருவீங்க. நன்றி, வணக்கம்.